ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். வீட்டிலே ஹெல்த்தியான சாக்கோஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுவும் ஹெல்த்தியான வெர்ஷன்றதுனால நம்ம இந்த வாட்டி ராகி யூஸ் பண்ணுறோம். 1 கப் ராகினா 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்து அதை ட்ரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாக்கோஸ் ரெசிபி, இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிலாம் வேணும்னா சாக்கோஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளோர் டஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஓகே தான். இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக ரவுண்ட் பண்ணிவிட்டு இப்படி தம் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாக்கோஸ்க்கு ஷேப் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் இப்படியும் பண்ணலாம், அப்படி இல்லைனா பால்ஸ் மாதிரியும் இப்படி பண்ணலாம். இல்லை நீங்கள் குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணுறதுனாலும் உங்கள் விருப்பம்தான். நெக்ஸ்ட் இப்படி இட்லி பாத்திரத்தில் உப்பு சேர்த்துட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம செஞ்சு வச்ச சாக்கோஸ் இதை பாருங்கள், இவ்வளோ சாக்கோஸ் வந்திருக்கு எனக்கு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரீ ஹீட் பண்ண இட்லி குக்கரில் வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு எடுங்க. 15 இஸ் மேக்ஸிமம். அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை சவுண்டு மட்டும் கேளுங்க. எவ்வளோ இந்த மாதிரி சவுண்ட் வந்தால் தான் இது பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது நீங்கள் பாலில் கொஞ்சம் சுகர் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த சாக்கோஸை ஆட் பண்ணி கொஞ்சம் சோக்கான பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான ஹோம்மேட் ராகி சாக்கோஸ் ரெடி. இதுக்கு மேலே நீங்கள் எதுக்கு வெளியே வாங்கணும்? இது நம்ம ஹெல்த்தியான வெர்ஷன் இல்லையா? அதனால் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரத்துக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.